அம்மோன் புத்திரர். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தேமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி 37,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசல் அண்டையில் அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீர் எனக்கு துணை நில். உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாயிரு. நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீது இதன் நிமித்தமாக அம்மோன் புத்திரர் மீது கோபப்படுகிறார். அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு அருவருப்பானவர்களாய் இருக்கிறார்கள். தாவீது அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக கோபப்படுவதை அம்மோன் புத்திரரும் அறிந்து கொள்கிறார்கள். நாம் எல்லோரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானமாய் இருப்பதற்கான காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அதை கைக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் மனத்தாழ்மையும் இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு விரோதமாக மற்றவர்கள் தீங்கு செய்திருந்தாலும் நாம் அவர்கள் செய்த தீங்குகளை மன்னித்து மறந்துவிட வேண்டும். அம்மோன் புத்திரரோ துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் தாவீதின் ஸ்தானாபதிகளை அவமானப்படுத்தினார்கள். இப்போது அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது அம்மோன் புத்திரர் தாவீதோடு சமாதானம் பண்ண வர வேண்டும். ஆனால் அவர்களோ தாவீதோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறார்கள். தாவீதின் சேனை மிகவும் பெரியது. அது அதிக பலம் உள்ளது. தாவீதின் சேனையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அம்மோன் புத்திரரின் சேனை எண்ணிக்கையில் சிறியது, பலவீனமானது. தங்களால் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது என்று அம்மோன் புத்திரருக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. இதனால் அம்மோன் புத்திரர் தங்களுடைய சேனையை பலப்படுத்துவதற்கு பக்கத்து தேசங்களில் உள்ள யுத்த வீரர்களை கூலிப்படையாக அழைப்பிக்கிறார்கள். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரேகவ் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பிக்கிறார்கள். அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சேனையை பலப்படுத்துகிறார்கள். அம்மோன் புத்திரரை பற்றிய செய்தியை தாவீதும் கேள்விப்படுகிறார். அவர் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்புகிறார். இஸ்ரவேலின் சேனைக்கு யோவாப் தளபதியாய் இருக்கிறார். தாவீதுக்கு யுத்த தந்திரமும் யுத்த வியூகமும் நன்றாய் தெரியும். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒலிமுக வாசல் அண்டையில் போர் செய்ய அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும்
வெளியிலே பிரத்யேகமாய் இருக்கிறார்கள். அம்மோன் புத்திரரின் யுத்த அணிவகுப்புகளையும் யுத்த வியூகங்களையும் தாவீது கேள்விப்படுகிறார். ராப்பா அம்மோன் புத்திரரின் தலைநகரம், மேதாபா அம்மோன் புத்திரரின் எல்லை பட்டணம். அம்மோன் புத்திரரின் படைகள் ராப்பாவின் ஒலிமுக வாசல் அண்டையில் அணிவகுத்து நிற்கிறார்கள். தாவீதும் அவருடைய சேனையும் ராப்பா பட்டணத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அம்மோன் புத்திரர் தங்கள் பட்டணத்தின் ஒலிமுக வாசல் அண்டையில் போர் செய்ய அணிவகுத்து நிற்கிறார்கள். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மெசபத்தோமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி 32,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதபாவுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களில் இருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். 1 நாளாகமம் 19:6-7. அம்மோன் புத்திரரின் சேனையும் தாவீதின் சேனையும் யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள். தாவீதின் சேனை தளபதியாகிய யோவாப் அம்மோன் புத்திரருடைய இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கிறார். ஆகையினால் யோவாப் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்துகிறார். மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவிக்கிறார். தாவீதின் சேனை அம்மோன் புத்திரருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வேண்டும், சீரியருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண வேண்டும். அம்மோன் புத்திரரும் சீரியரும் தாவீதின் சேனைக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறார்கள். தாவீதின் படை தளபதியாகிய யோவாப் சத்துருக்களின் யுத்த அணிவகுப்பை பார்த்து இஸ்ரவேலின் சேனையை 2ஆக பிரிக்கிறார். ஒரு பிரிவை அம்மோன் புத்திரருக்கு எதிராகவும் மற்றொரு பிரிவை சீரியருக்கு எதிராகவும் அணிவகுத்து நிறுத்துகிறார். இஸ்ரவேலின் சேனை 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு பிரிவு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், மற்றொரு பிரிவு சீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். சீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் படைப்பிரிவுக்கு யோவாப் தளபதியாக இருக்கிறான். அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் படைப்பிரிவுக்கு யோவாபின் சகோதரன் அபிசாய் படை தளபதியாய் இருக்கிறான். யோவாபும் அபிசாயும் இஸ்ரவேலின் சேனைக்கு தளபதிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாகவும் சீரியருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண போகும் முன்பு யோவாப் தன் சகோதரன் அபிசாயிடம் புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறான். யோவாப் அபிசாயை நோக்கி, சீரியர் கை மிஞ்சுகிறவர்களாய் இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதாய் இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு. நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லுகிறான். யோவாப் கர்த்தரை தன் தேவனாக அங்கீகரித்திருக்கிறான் என்பதற்கு இந்த வாக்கியம் மட்டுமே சாட்சியாய் இருக்கிறது. இந்த யுத்தத்திலே யோவாபும் அபிசாயும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவருக்கு மற்றவன் வந்து உதவி செய்ய வேண்டும். உதவி தேவைப்படுகிறவர் அதற்குரிய செய்கை காண்பிக்க வேண்டும். யுத்தம் ஒன்றுதான். யுத்தம் சத்துருவுக்கு விரோதமாக நடைபெறுகிறது. சத்துருக்கள் 2 படைகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஆகையினால் இஸ்ரவேலின் சேனை 2 சேனைகளோடு யுத்தம் பண்ணுவது போல யுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலின் 2 சேனையும் ஒருவருக்கொருவர் ஆதரவாயும் உதவியாயும் இருந்து யுத்தம் பண்ண வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தில் விசுவாசிகள் ஒருவருடைய கரத்தை மற்றொருவர் பலப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவியாய் இருக்க வேண்டும். பலமுள்ளவர் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய கிருபையினால் சோதனைகளை மேற்கொண்டவர்கள் சோதனைகளில் சிக்கிக் கொண்டவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ண வேண்டும். சோதிக்கப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22:32. யோவாப் தன்னையும் உற்சாகப்படுத்துகிறான்.
தன்னுடைய சகோதரன் அபிசாயையும் உற்சாகப்படுத்துகிறான். தாவீதின் சேனையில் உள்ள படை வீரர்களையும் அவர்களுடைய சேனாபதிகளையும் உற்சாகப்படுத்துகிறான். யோவாப் தனக்கு விரோதமாக வருகிற படைகளின் அணிவகுப்பை பார்க்கிறான். அவர்கள் யோவாபுக்கு முன்னும் பின்னும் இருக்கிறார்கள். யோவாப் சத்துருக்களை பார்த்து பின்வாங்கி ஓடிப்போய் விடவில்லை. அவன் கர்த்தரை நம்பி யுத்தம் பண்ணுகிறான். இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்களையும் உற்சாகப்படுத்துகிறான். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் என்று யோவாப் படை வீரர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிறான். தாவீதின் சேனையில் இருக்கிறவர்கள் மாத சம்பளத்திற்காகவோ அல்லது தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவோ அல்லது சுய பெருமைக்காகவோ யுத்தம் பண்ண வரவில்லை. அவர்கள் தங்களுடைய ஜனத்திற்காகவும் தங்கள் தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் தங்கள் தேசத்தின் க்ஷேமத்திற்காகவும் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கம். தாவீதின் சேனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் தேவனை பற்றியும் தங்கள் தேசத்தை பற்றியும் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பது யோவாபுக்கு தெரியாது. அது யாருக்கும் தெரியாது. யோவாப் யுத்தத்தின் முடிவை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று யோவாப் விசுவாசத்தோடு சொல்லுகிறான். தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்ய வேண்டும். தங்களுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் வாய்க்கும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் எதை செய்தாலும் அது அவருடைய பிள்ளைகளின் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். தாவீதின் சேனை அம்மோன் புத்திரருக்கு விரோதமாகவும் சீரியருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறார்கள். முதலாவதாக யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டுகிறார்கள். சீரியர் யோவாபுக்கு முன்பாக முறிந்து ஓடுகிறார்கள். சீரியர் முறிந்து ஓடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாய்க்கு முன்பாக முறிந்து ஓடி பட்டணத்திற்குள் புகுந்து கொள்கிறார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வருகிறான். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவே ஆரம்பிக்கவில்லை. சீரியர்கள் முறிந்து ஓடி போவதை பார்த்து அம்மோன் புத்திரரும் முறிந்து ஓடி போகிறார்கள். தங்கள் பட்டணத்திற்குள் புகுந்து கொள்கிறார்கள். அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ணாமலேயே தோற்று போகிறார்கள்.